புவோஞ்சியோர்னோ. நான் அந்தோனியோ கிராம்சி 1991 முதல் 237 வரை இத்தாலிய மார்க்சிய தத்துவஞானியும் அரசியல் கருத்தாளரும் இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிசிஐ நிறுவனராகவும் 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான சிந்தனையாளர் ஒருவராகவும் அறியப்படுகிறேன். முசோலினியின் கடுமையான பாசிச ஆட்சியில் சிறையடைக்கப்பட்ட என்னை சிறை புத்திசாலியாக மாற்றியது அந்த நிலைமையே. அங்கு நான் என்னுடைய ஆழமான சிந்தனைகளான சிறை குறிப்புகள், பிரிசன் நோட்புக்ஸ் எனப்படும் எழுத்துக்களை உருவாக்கினேன். அந்த குறிப்புகளின் வாயிலாக நான் பாரம்பரிய மார்க்சிய சிந்தனையை விரிவாக்கி சமூகத்தின் பல்பட்ட அம்சங்களான குடிமை, சமூகம், கல்வி, ஊடகம் மற்றும் மதம் ஆகியவை அதிகாரத்தை குடிமைப்புறமாக எவ்வாறு நிலைநாட்டுகின்றன என்பதை ஆராய்ந்தேன். இன்று நான் பண்பாட்டு கீழ்மையாக்கத்தின் கல்ச்சுரல் ஹெஜமனி வடிவமைப்பாளராகவும் மாற்றம் சாதிக்க வேண்டிய இடம் சிந்தனைகள், நம்பிக்கைகள் மற்றும் நிறுவனங்களில்தான் ஆரம்பிக்க வேண்டும் என கூறிய புரட்சிகர குரலாகவும் நினைவு கூறப்படுகிறேன். சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷன் இற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சுய விமர்சனத்தில் என் அரசியல் வாழ்க்கையையும் அறிவுசார் பாரம்பரியத்தையும் வடிவமைத்த போராட்டங்கள் மற்றும் பார்வைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் 1891ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி சார்டீனியாவின் ஆலஸ் நகரில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தேன். சிறுவயதில் எதிர்கொண்ட வறுமையும் சமூக திணிப்பும் எனது சமூக அநீதியை குறித்த உணர்வை ஆழமாக வடிவமைத்தன. தொடர்ந்த சுகாதார சிக்கல்கள் மற்றும் பொருளாதார வறுமை இருந்த போதிலும் கல்வியில் நான் சிறப்பாக முன்னேறினேன். இறுதியில் டியூரினின் பல்கலைக்கழகத்தில் சேர ஒரு மேற்படிப்பு உதவித்தொகையை பெற்றேன். எனது அறிவு வடிகட்டும் இடமாக மாறியது. அங்கு நான் அரசியல் செயற்பாடுகளிலும் மார்க்சிய கோட்பாடுகளிலும் முழுமையாக ஈடுபட்டேன். இத்தாலியின் சோஷலிஸ்ட் இயக்கத்துடன் நான் இணைந்தேன். வேலை தொழிலாளர்கள் புரட்சி செய்யக்கூடிய ஆற்றலை நான் நேரில் கண்டேன். அதே சமயம் பூர்ஜுவா மதிப்பீடுகள் நாளாந்த வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக பதியப்பட்டுள்ளன என்பதையும் உணர்ந்தேன். அதுவே அடக்கப்பட்ட மக்களின் சிந்தனையையும் வடிவமைத்தது. 1920களின் தொடக்கத்தில் நான் சோவியத் ஒன்றியத்திற்கு பயணித்தேன். அங்கு திறமையான ரஷ்ய வயலின் வாசகர் ஜூலியா ஷுக்டை சந்தித்தேன். நாங்கள் 1923ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டோம். எனது பின்னாடிய சிறைவாசம் காரணமாக எங்கள் நேரம் குறுகியதாக இருந்தாலும் நாங்கள் ஆழமான உணர்வு பூர்வமான மற்றும் அறிவுசார் பிணைப்பை பகிர்ந்து கொண்டோம். ஜூலியா எங்கள் பிள்ளைகளுடன் மாஸ்கோவில் தங்கினார். ஆனால் நான் இத்தாலியில் பாசிச ஆட்சியின் கீழ் பல வருடங்கள் சிறையில் கழித்தேன். எங்களுக்கு 2 மகன்கள் டெலியோ மற்றும் ஜூலியானோ உள்ளனர். ஆனால் அவர்களை நான் அரிதாகவே பார்த்தேன். இருந்தாலும் என் சிறைச்சாலையிலிருந்து எழுதிய கடிதங்கள் மூலம் ஜூலியா மற்றும் டெலியோவுடன் நான் ஆழமான உணர்வு பூர்வ தொடர்பை தக்க வைத்திருந்தேன். இக்கடிதங்கள் இன்று ஒரு தந்தையையும் சிந்தனையாளரையும் பிரதிபலிக்கும் தனிப்பட்ட சாட்சியங்களாகவும் அரசியல் தத்துவமாகவும் விளங்குகின்றன. தொலைவால் வாடும் ஒருவரின் உள்ளத்தையும் நம்பிக்கையால் நிலைத்திருக்கும் எண்ணத்தையும் பிரதிபலிக்கின்றன. 1921ஆம் ஆண்டில் நான் இத்தாலிய கம்யூனிஸ்ட் கட்சியை பிசிஐ நிறுவுவதில் இணைந்தேன். சமுதாயத்தில் மாறுதல்களை கொண்டுவர தொழிலாளர் வர்க்கம் தலைமையில் இருக்க வேண்டும் என்பது எனது வலியுறுத்தமான நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் விரைவில் முசோலினியின் பாசிச ஆட்சியின் எழுச்சி இத்தாலியின் மேல் ஒரு நீண்ட நிழலை விடுவதைத் தொடங்கியது. 1926ஆம் ஆண்டில் பாசிசர்களால் நான் கைது செய்யப்பட்டு நீண்டகால சிறை தண்டனையை அனுபவிக்க நேர்ந்தது. உடல்நிலை தொடர்ந்து குறைவடைந்த போதிலும் சிறைவாசத்திலிருந்த காலத்தை நான் எழுத்துப் பணிக்கே அர்ப்பணித்தேன். சிறை குறிப்புகள் எனும் என் முக்கியமான படைப்பு சிறையில் இருந்தபோதே உருவாக்கப்பட்டது. இதில் நான் மார்க்சிய சிந்தனையை ஒரு புதிய யுகத்திற்காக மறுவடிவமைத்தேன். அதில் பண்பாடு, கொள்கை மற்றும் குடிமை சமுதாயம் ஆகியவை மேலாதிக்கத்திற்கும் சமூக மாற்றத்திற்கும் முக்கியமானவை என்று வலியுறுத்தினேன். கடுமையான சூழ்நிலைகளில் கூட கட்டுப்பாடும் தொலைநோக்கும் கொண்ட எழுத்தாளனாக நான் தொடர்ந்தேன். அதே சமயம் என் குடும்பத்தினருடன் அன்பும் மரியாதையும் நிறைந்த கடிதத் தொடர்பை உறுதியாக பேணினேன். என் உடல் பலகீனமடைந்திருந்தாலும் என் மனுறுதி குறையவில்லை. எதிர்ப்பு, பண்பாடு மற்றும் புரட்சி மீது ஊன்றியிருந்த என் சிந்தனைகள் என்னை மௌனப்படுத்த விரைந்த ஆட்சியை விட நீண்ட காலம் உயிர் வாழ்ந்தன.
என்னை இத்தாலியின் ரோம் நகரில் அமைந்த வரலாற்றுச் சிறப்புடைய சிமிட்டேரோ டெல் வெரானோ எனும் மயானத்தில் அடக்கம் செய்தனர். நான் விட்டுச் செல்கிறேன் என்பது ஒரு எழுத்துத் தொகுப்பே அல்ல. புரட்சிகர சிந்தனை, பண்பாட்டு எதிர்ப்பு மற்றும் அறிவுசார் விழிப்புணர்வின் ஒரு பாரம்பரியம் எதிர்கால தலைமுறைகளுக்காக. நான் யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதில் மட்டுமல்ல, அவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்பதிலுமே ஆழமான ஆர்வம் கொண்டிருந்தேன். அதாவது, எவ்வாறு ஆதிக்கம் பண்பாடு மற்றும் கல்வியின் மூலம் இயல்பான ஒன்றாக காட்சியளிக்கப்படுகிறது. எனது கோட்பாடுகள் மார்க்சிய கவனத்தை வெறும் பொருளாதாரத்தில் மட்டுப்படுத்தாமல் அதற்கு மேலான அமைப்புகளான பள்ளிகள், ஊடகங்கள், மதம் மற்றும் அறிவுசார் தலைமைக்கு திசை மாற்றின. என் முதல் கோட்பாடு பண்பாட்டு கீழ்மையாக்க கோட்பாடு, தியரி ஆஃப் கல்ச்சுரல் ஹெஜமனி. எனது பார்வையில் ஆளும் வர்க்கம் தங்கள் ஆட்சியை வெறும் சட்டங்கள், கட்டுப்பாடுகள் அல்லது மூலதனத்தின் கட்டுப்பாடு மூலம் மட்டுமே நிலைநாட்டுவதில்லை. உண்மையான அதிகாரம் மக்களின் மனதை வடிவமைப்பதில் இருக்கிறது. பள்ளிகள், தேவாலயங்கள், பத்திரிகைகள் மற்றும் பொது பண்பாட்டு வழியாக. இது ஒரு உலகக் கணக்கை உருவாக்குகிறது. அது இயற்கையானது, கேள்விக்குள்ளாக முடியாதது, அனைவருக்கும் பொருந்தக்கூடியது போல தோன்றுகிறது. இதுவே நான் பண்பாட்டு கீழ்மையாக்கம் என்று அழைத்தது. ஒரு அமைப்பு இதில் உயர்வானோர் தங்கள் மதிப்பீடுகளை பொதுமக்களின் பொதுவான அறிவு ஆக மாற்றுகிறார்கள். இந்த ஆதிக்கம் மிக நுட்பமானதாயினும் ஆற்றல் மிக்கது. மக்கள் தங்கள் அடக்கத்திற்கு தாங்களே சம்மதிக்கிறார்கள். அவர்கள் நிலவும் ஒழுங்கு நீதியுடனும் தவிர்க்க முடியாததுமானதாக இருக்கிறதென்று நம்புகிறார்கள். மூலதனவாதத்துக்கு எதிராக சவால் செய்ய நாம் ஒரு நிலை போராட்டம் நடத்த வேண்டும். அதாவது, எதிர் ஆதிக்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இதன் பொருள் நிலவும் கொள்கையுடன் போட்டியிட்டு அன்பையும் புரிந்துணர்வையும் வெல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எனது நம்பிக்கைப்படி உண்மையான புரட்சி சிந்தனையிலிருந்து தொடங்குகிறது. மாற்று நெறிமுறையும் அறிவுசார் தலைமைத்துவமும் மெதுவாக கட்டமைக்கப்படுவதிலிருந்து. மக்கள் வேறுவிதமாக சிந்திக்கத் தொடங்கும்போதுதான் தங்களுடைய அடக்கத்தை மறைக்கும் புராணங்களை கண்டு பிடித்து வேறுவிதமாகச் செயல்படத் தொடங்குகிறார்கள். எனவே பண்பாட்டு போராட்டம் என்பது இரண்டாம் நிலை மோதல் அல்ல. நீடித்த விடுதலையை கட்டியெழுப்ப வேண்டிய அடித்தளமே அதுதான். என் இரண்டாவது கோட்பாடு இயற்கை அறிவுஞானிகள், தியரி ஆஃப் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ். அறிவுஞானிகள் மர்மமான கோபுரங்களில் பிறப்பவர்கள் அல்ல என நான் வலியுறுத்தினேன். ஒவ்வொரு சமூக குழுவும் தங்களுடைய சிந்தனையாளர்களை உருவாக்குகிறது. அவர்கள்தான் இயற்கை அறிவுஞானிகள், ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ். இவர்கள் அந்த குழுவின் அனுபவங்களையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்துகிறவர்கள். பாரம்பரிய அறிவுஞானிகள் போல உயர்வானவர்களுக்கு சேவை செய்யாமல், இயற்கை அறிவுஞானிகள் அடக்கப்பட்ட மக்களுக்கு தங்களது நிலையை புரிந்து கொள்ளவும் மாற்றுப் பாதைகளை சிந்திக்கவும் உதவுகிறார்கள். இதற்கிடையில் கல்வி என்பது ஒரு போர்க்களம். அங்கு மனித மனங்கள் ஐதர் வழிமுறைப்படி உடன்படச் செய்யப்படுகிறதா அல்லது விடுதலையின் நோக்கில் விழித்தெழச் செய்யப்படுகிறதா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. என் மூன்றாவது கோட்பாடு நிலைப்போர் மற்றும் இயக்கப்போர், தியரி ஆஃப் வார் ஆஃப் பொசிஷன் வெர்ஸ் புரட்சிகளில் காணப்படும் தாக்குதல். நிலைப்போர், வார் ஆஃப் பொசிஷன். இது மெதுவான பொறுமையான பண்பாட்டு போராட்டமாகும். இதில் நேரடி தாக்குதல் அல்லாது காலப்போக்கில் மக்களின் மனங்களை, நம்பிக்கைகளை மற்றும் நிறுவனங்களை மாற்றுதல் முக்கியமாகும். மூலதனவாதச் சமூகங்களில் எனது வாதம் இதுவாக இருந்தது. உண்மையான மாற்றம் ஒரு இயக்கப் போரால் மட்டும் சாத்தியமில்லை. அதற்கு நிலைப்போர் அவசியம். நாம் வெறும் ஆட்சி அமைப்பை கைப்பற்றுவதால் மட்டுமே மாற்றம் ஏற்படாது. நாம் நெறி மற்றும் கொள்கை தலைமையையும் பெற வேண்டும். உண்மையான புரட்சி என்பது மக்களின் உள்ளங்களிலும் கருத்துக்களிலும் ஆரம்பிக்க வேண்டும். நான் வசதியான வாழ்க்கையோ புலமை வாய்ந்த பதவியோ கொண்டவன் அல்ல. என் காலத்திலேயே பெரும் நூல்களை வெளியிடும் சுதந்திரம் எனக்கு கிடைக்கவில்லை. என் சிந்தனைகள் சுதந்திரத்தில் பிறக்கவில்லை. அவை பிறந்தது சிறைச்சாலையின் நிழலில், தணிக்கையும் வறுமையும் உடல்நலக்குறையும் சூழ்நிலையில். இருந்தாலும் அந்த கட்டுப்பாடுகளுக்குள் கூட நான் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. நான் எழுதியது உறுதியுடன். ஏனெனில் ஆட்சிகள் வீழலாம், ஆனால் சிந்தனைகள் நிலைத்திருக்கும். என் வார்த்தைகள் உருவானது போராட்டத்தின் வழியாக. அது வெறும் அரசியல் போராட்டம் மட்டுமல்ல, அதிகாரத்தால் விதிக்கப்படும் மௌனத்திற்கு எதிரான ஒரு தனிப்பட்ட போராட்டமும் ஆகும். 1937 என் மரணத்திற்கு பிந்தைய காலத்தில் நான் எழுதிய பக்கங்கள், என் சிந்தனைகள், கோட்பாடுகள், கடிதங்கள்,
சிறையிலிருந்து இரகசியமாக வெளியே கொண்டு வரப்பட்டன. அவை என்னால் இனி காண இயலாத உலகத்தில் என் குரலாகவும், தொழிலாளர் வர்க்கம், புரட்சிக்காரர்கள் மற்றும் பண்பாடு என்பது சுதந்திரமானதும் சிறியதுமானதல்ல, அது எப்போதும் போட்டியிடப்படும் அரசியல் வெளி என நம்புகிறவர்களுடன் தொடரும் உரையாடலாகவும் விளங்கின. 1916 அவாண்டி இத்தாலிய சோஷலிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளிலும் பிற சோஷலிஸ்ட் பத்திரிகைகளிலும் நான் எழுதிய கட்டுரைகள், விமர்சனங்கள், அரசியல் மற்றும் பண்பாட்டு பார்வைகள், கல்வி மற்றும் பாசிசம் பற்றிய சிந்தனைகள் என் ஆரம்ப தத்துவ வளர்ச்சியை காட்டுகின்றன. மார்க்ஸ், லெனின் மற்றும் இத்தாலிய தொழிலாளர் இயக்கங்கள் எனக்கு நேரடி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. 3ஆம் குறிப்புகள் சிறை குறிப்புகள் 1929 முதல் 1935 வரை. முசோலினியின் ஆட்சி என்னை சிறையில் அடைத்து என் குரலை அடக்க விரும்பியது. ஆனால் நான் என் மனதால் எதிர்த்தேன். 1929 முதல் 1935 வரை நான் 33 குறிப்பு புத்தகங்களை நிரப்பினேன். இவைதான் இன்று குவாடர்னி டெல் கார்சர் என அழைக்கப்படுகின்றன. கடுமையான கண்காணிப்பு மற்றும் உடல்நலக் குறையுடன் எழுதப்பட்ட இவை அதிகாரத்தின் கட்டமைப்பு, ஒப்புதல் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, இடையாளம், பண்பாடு, அரசியல் ஆகிய அனைத்தையும் ஆராய்கின்றன. இதில் நான் முக்கியமான கோட்பாடுகளை வளர்த்தேன். பண்பாட்டு கீழ்மையாக்கம், இயற்கை அறிவு ஞானிகள், நிலைப்போர் மற்றும் அமெரிக்கத்துவம் மற்றும் ஃபோர்டிசம் பற்றிய விமர்சனங்கள். இவை ஏற்கனவே எழுதப்பட்ட முழுமையான பிரதி அல்ல, அதிகாரத்திற்கு எதிரான செயல். 4ஆம் கடிதங்கள் சிறைச்சாலையிலிருந்து எழுதிய கடிதங்கள் 1947 வெளியீடு என் இதயத்தை வெளிப்படுத்தின. இவை என் குடும்பத்தினருக்கும் மனைவி ஜூலியாவுக்கும் தோழர்களுக்கும் எழுதியவை. அதில் அரசியல் மற்றும் இலக்கிய சிந்தனைகள் மட்டுமல்ல, என் பிரிதல் வலி, என் மகன்களுக்கான அன்பு, என் தத்துவ மன உறுதி ஆகியவை நன்கு பிரதிபலிக்கின்றன. 1947 இவை வெளியிடப்பட்டதும் சிறை என் உடலை அடைத்திருந்தாலும் என் மனதை அடைக்க முடியவில்லை என்பது உலகுக்கு தெரிய வந்தது. 5ஆம் சிறை குறிப்புகளின் கருப்பொருள் அடிப்படையிலான தொகுப்புகள் 1948 முதல் 1951 வரை. எனது சிறை எழுத்துக்கள் பல நூலக குறிப்புகளில் பங்கிடப்பட்டிருந்தன. அவற்றை தொகுப்பதற்காக என் தோழர்களும் மாணவர்களும் 1948 முதல் 1951 வரை 4 முக்கிய தொகுப்புகளாக வெளியிட்டனர். இல் மெட்டீரியலிஸ்மோ ஸ்டாரிகோ, வரலாற்று பொருளாதாரவாதம். Gli intellettuali e l'organizzazione della cultura, அறிவுஞானிகள் மற்றும் பண்பாட்டுச் சீரமைப்பு. நோட் சுல் மக்கியவெல்லி, மக்கியவெல்லியின் குறிப்பு. லெட்டராதுரா e vita nazionale, இலக்கியம் மற்றும் தேசிய வாழ்வு. இவை என் சிதறிய சிந்தனைகளை ஒருங்கிணைத்து என் பார்வையை இத்தாலியாவிற்கும் அதன் எல்லைக்கு அப்பாற்பட்ட இடங்களுக்கும் கொண்டு சென்றன. Even fascism tried to bury them. 6வது தடவுகள் சிறை கடிதங்களிலிருந்து 'ஓடுகையே சும் 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 சு. இந்த தொகுப்பு எனது முக்கிய சிந்தனைகள், மாநிலம், குடிமை சமூகம், பண்பாடு, கொள்கை ஆகியவற்றை சேகரித்தது. இது என் கோட்பாடுகளை இத்தாலியை விடவும் பரந்துபட்ட உலக இயக்கங்களுக்கு வழிகாட்டியாக மாற்றியது. லத்தீன் அமெரிக்க விடுதலைவாத தெய்வீகவியல், பிரிட்டிஷ் பண்பாட்டு ஆய்வுகள் மற்றும் நவீன மார்க்சியத்துக்கான புதிய உயிரூட்டல் ஆகியவற்றுக்கு இந்த மொழிபெயர்ப்பு ஒரு முன்னோடி வெளிப்பாடு. இவை வெறும் நூல்களல்ல, இவை ஒரு சிறைப்பட்ட மனதின் எதிர்ப்புச் சிந்தனைகள்,
அடக்கப்பட முடியாத நம்பிக்கையின் எழுத்துப்பதிவு. இங்கு நான் எனக்கு கிடைத்த நெருக்கடிகள் அனைத்தையும் மீறி உருவாக்கிய எழுத்துப்பதிவுகளின் பட்டியலை வழங்குகிறேன். இவை வெறும் வெளியீடுகள் அல்ல, இவை இருண்ட நிலைகளில் உருவான சிந்தனை ஆயுதங்கள், விழிப்புணர்வை நோக்கி செலுத்தப்பட்டவை. 1 லோர்டினோ நுவோ 1919 முதல் 200 வரை. புதிய ஒழுங்கு முதல் உலகப் போருக்குப் பிறகு டியூரினில் இருந்த எனது புரட்சிகர தோழர்களுடன் லோர்தின் நுவோவோ எனும் செய்தித்தாளை நிறுவினேன். இது வெறும் பத்திரிகை அல்ல, இது ஒரு அரசியல் கருவி, தொழிலாளர் வர்க்கத்தின் சுய வெளிப்பாட்டுக்கான இடம் மற்றும் தொழிலாளர் கவுன்சில்கள் உருவாக்கப்படும் திட்டப்படம். இதன் பக்கங்கள் வழியாக தொழிற்சாலைகளில் நேரடியாக வாழும் தொழிலாளர்களின் அனுபவங்களில் நெருங்கிய புரட்சியை வலியுறுத்தினேன். புரட்சி என்பது வெறும் அதிகார பதவிகளை கைப்பற்றுவது அல்ல, ஆனால் சிந்தனையின் மாற்றம் என்பது என் ஆரம்ப நம்பிக்கை இங்கு முதன்முறையாக வெளிப்பட்டது. செகாண்டோ மற்றும் பிற சோஷலிஸ்ட் பத்திரிகைகளில் கட்டுரைகள் 1916 முதல் 220. சிறைக்கு செல்லும் முன் நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தேன். என் பேனா எனது ஆயுதம். நான் எப்போதும் ஆட்சி செய்யவோ வெற்றி பேரணிகளில் மார்ச்சா செய்யவோ இல்லை. இருந்தாலும் என் வார்த்தைகள் தொலைதூரங்கள் சென்றன. லத்தீன் அமெரிக்காவின் விடுதலை தெய்வீகவியலத்திலிருந்து ஆரம்பித்து நவீன பண்பாட்டு ஆய்வுகள் வரையிலான துறைகளில் என் சிந்தனைகள் வெறும் பொருளாதார அநீதியை மட்டுமல்ல, உளவியல் மற்றும் கொள்கை அடக்கத்தையும் சவாலுக்குள்ளாக்கும் இயக்கங்களுக்கு தூண்டுதல் அளித்தன. மீண்டும் சந்திக்கலாம். சமூக வாழ்க்கையின் பயணங்களை தொடர லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் பெல் ஐகானை அழுத்துங்கள். மனித சமுதாயத்தை தேடுவதையும் புரிந்து கொள்வதையும் ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். கிராசியே இ புவனா ஜொர்னாத்தா.